நாம் திருப்பிக் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான தலைப்பு, நம்முடைய ஐக்கியம் தேவனோடு அல்லது கர்த்தரோடு, யெகோவா தேவனோடு, பிதாவோடு ஐக்கியம் கொள்ளும்படியாக கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வேதத்தில் அதை தான் நாம் பார்த்தோம். 1 யோவான் 1 அதிகாரத்தில் நாம் வாசிக்கும். இங்கே யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. நாளை தினத்தில் நாம் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியத்தையும் சபையின் ஐக்கியத்தையும் சேர்ந்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அப்படின்னா சபை இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியம் எப்படி இருக்க வேண்டும் என்று நாளைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய ஐக்கியம் பிதாவோடு இருக்கிறதா? பிதாவோடு நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்க வேண்டும்? ஏன் பிதாவோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது என்பதை குறித்து நாம் இன்றைய நாளிலே நாம் தியானிக்க முடியாது இருக்கிறோம். நாம் பார்க்கும் பொழுது பொதுவாக இந்த உலகத்தில் ஒவ்வொரு மிருகமும் அதனுடைய இனத்தோடு சேருகிறது. ஏன் அப்படின்னா அது போல அமைப்பில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் ஏன் பிதாவோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று சொல்லும்போது, ஏன் ஆண்டவரோடு நாம் ஐக்கியம் கொள்ள வேண்டும் கர்த்தரோடு என்று சொன்னால், அவர் நம்மை அவரை போல படைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது, சிருஷ்டித்த தேவன் உங்களையும் என்னையும் அவருடைய சாயலாக படைத்திருக்கிறார். நான் அடிக்கடி சொல்கிற காரியம் அதுதான். கடவுள் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டால், கண்ணாடி முன்னால் நின்று பாருங்கள், உங்கள் தோற்றம் எப்படி இருக்குது, இந்த அமைப்பில் தான் கடவுள் இருப்பார். ஆனால் அவரை பார்க்க முடியாது என்று வேதம் சொல்லுகிற ஆவியாக இருக்கிறார். மோசை குறித்து பார்க்கும் பொழுது பின் சாயலை கண்டதாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தை அங்கே நாம் பார்க்கும் பொழுது சில பக்தர்கள், நான் கடவுளை கண்டேன், நான் உயிரோடு இருக்க முடியாது என்று பயந்தவர்கள், பதற்றத்தோடு இருந்தவர்களை பார்க்க முடியும். அப்போ தேவன் ஏன் அவரோடு நாம் ஐக்கியப்பட வேண்டும் என்று சொன்னால், அவரை போல நீங்களும் நானும் படைக்கப்பட்டிருக்கிறபடினாலே அவரோடு நீங்களும் நானும் ஐக்கியம் வைத்து கொள்ள வேண்டும், ஃபெல்லோஷிப் வைக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் வசனம் நமக்கு வலியுறுத்துகிறது. அவருடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறபடியினாலே நாம் அவரோடு ஐக்கியம் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பல வேளைகளில் கர்த்தருடைய ஐக்கியத்தில், கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியத்தில் நாம் மன நிறைவு கொள்வதில்லை. அதனால் என்ன பண்ணுறோம், அங்கே இங்கே ஓடிக்கிட்டே இருக்கிறோம். சில பேர் அப்படி தான், இங்கே வருவாங்க, வேறு இடமும் ஓடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கடவுளோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அதனால் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, எங்கே போகலாமா இங்கே போகலாமான்னு ஓடுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. நான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லியிருக்கிறேன். அதுபோல் கூட்டங்களுக்கு போகிறவர்கள் நல்ல ஜெபிக்கிற ஆளாக இருக்கணும். சும்மா ஜெபம் பண்ணாமல் இவர் வராரு பிரசங்கர், அவர் வராரு பிரசங்கர்னு அங்கங்கே ஓடிக்கிட்டு கிடந்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த கூட்டத்திலேருந்து வெளியே இருக்கிற அசுத்தாவி ஓ மேலே பிடிச்சிக்கும். ஆமேன், அல்லேலூயா. ஏன்னா பைபிள் சொல்லுது, யார் வீக்காக இருக்கிறாங்களோ அந்த வீக்கான பர்சனை பிடிச்சிக்கும். நான் உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்லியிருக்கிறேன். சைதாப்பேட்டில் ஒரு வாலிப தம்பி இருந்தார். நாங்கள்லாம் இப்போ பைபிள் ஸ்டூடெண்ட்டு. பெரம்பூரில் சர்ச்சு, சாந்தோமில் எங்களுக்கு பைபிள் காலேஜ். இப்போ அங்கே தங்குற இடம் அங்கே தான், சாந்தோமில் அப்பு ஸ்ட்ரீட்டுன்ற ஒரு இடத்துல நாங்கள் தங்கியிருந்தோம். சர்ச்சுக்கு அங்கே தான் போகணும். அப்படி போகும்போது வாரம் வாரம் ஊழியம் செய்வோம். அப்படி ஊழியம் செய்யும்போது சந்தித்த ஒரு வீடு சைதாப்பேட்டை தெற்கு, அந்த கோயிலெலாம் இருக்கிற அந்த பகுதியில் ஒரு வீட்டில் சவுத் ஆள், நம்முடைய தென் தமிழக பகுதியை சார்ந்தவங்க. அந்த ஒரு வாலிப தம்பி சந்தித்தோம். அவர் வந்தார், சர்ச்சுக்கு வர ஆரம்பித்தார். சைதாப்பேட்டிலேருந்து பெரம்பூருக்கு வருவார். அப்போ போகிற அதே பஸ் தான் இப்போயும் போகுது. 29 ஒரு பஸ் போகுது, 29D ஏதோ ஒரு பஸ் போகுது, இன்னும் போயிட்டுருக்கு. ஆமாம், இங்கேருந்து போவோம் அந்த பஸ்ஸு. C இல்லை, D. அது சைதாப்பேட்டை வழியாக போவோம். இங்கேருந்து திருவான்மையிலேருந்து சைதாப்பேட்டை வழியாக போய் பெரம்பூருக்கு போவோம் அந்த பஸ்ஸு. ஒன்று பீச்சிலேருந்து ஒன்று வரும், 29 அது ஒன்று இருக்குது, அண்ணா சதுக்கத்துலேருந்து போகிற பஸ்ஸு. அப்போ அந்த தம்பி வந்துக்கிட்டே இருந்தார், நல்ல வாலிபனாக இருந்தார். அப்புறம் அங்கங்கே கூட்டத்துக்கெல்லாம் போக ஆரம்பித்தார் போல இருக்குது. ஒரு நாள் சர்ச்சுக்கு வரலன்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டாரில் கேட்கும்பொழுது அவங்க சொன்னாங்க, பையன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கான் அப்படின்னாங்க. என்ன பைத்தியம் பிடிச்ச, என்ன தான் பண்ணுறான் அப்படின்னா, வசனமாக பேசுகிறான்,
அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கிறான், நிறுத்தவே மாட்டான். அல்லேலூயா. போய் ஜெபம் பண்ணுறதுக்கு போகணும். போய் ஜெபம் பண்ணால் எங்களுக்கு வசனத்தை எடுத்து சொல்கிறான், இந்த வசனம் இங்கே இருக்குது தெரியுமா அப்படின்றான். அப்புறம் ரொம்ப ஓவர் ஆகிட்ட பிறகு அவனை சங்கிலியில் போட்டு கட்டி வச்சுட்டாங்க வீட்டில், மொட்டை மாடி 3rd ஃப்ளோரு. பார்த்தீங்கன்னா அவன் ஒரு நாள் வசனத்தை சொல்லிவிட்டு, தூதர்களுக்கு கட்டளை இடுவார், உன் காதம் கல்லில் இடராதபடி காத்துக்கொள்ள, நான் குதிக்க போகிறேன்னு மாடி மேலே ஏறி நின்ட்டான். நின்ற பிறகு அவங்க ரொம்ப பார்த்துச்சு. அதுக்கப்புறம் தான் சங்கிலில் போட்டு கட்டினாங்க. அப்போ அவன்கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ போராடி ஜெபம் பண்ணுறோம், அது வசனத்தை தான் பேச, அந்நிய பாஷை தான் பேசுகிறான். வேறு எதுவும் பிசாசுமே நான் வந்திருக்கிறேன் இவன் வந்திருக்கேன் எதுவுமே சொல்லலை. ஜெபம் பண்ணுறாங்க, பெரிய பாஸ்டர் ஜெபம் பண்ணுறாரு, இட்டுன்னு வந்தாங்க, இட்டுன்னு வந்து ஜெபம் பண்ணாலும் போகலை. அப்புறம் அந்த வீட்டாரில் என்ன பண்ணோம், உபாசம் வந்து ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே இருக்கிற 3 பேர் 4 பேர் ஸ்டூடெண்ட்டு அவங்க வீட்டில் போய் உபாசம் வந்து ஜெபம் பண்ணும் பொழுது தான் அப்புறம் தான் அது வந்து ஒளியின் தூதன் ஆவி. அது அல்லேலூயா. ஒளியின் தூதன் ஆவின்னா பிசாசுடைய இது தான், அந்த லூசிபருடைய அந்த ஆவியின் கூட்டம் தான் வசனத்தை எடுத்து தாராளமாக பேசுது, அன்னை பாஷையில் பேசுது, ஜெபிக்க போகிற ஆளை பற்றி தீர்க்க தரிசனம் சொல்லுது, நீ இப்படி பண்ணியிருக்க இப்படி வந்திருக்கேன்னு. ஆனாலும் ஜெபிக்கிறதுக்கு எல்லாருக்கும் பயம். ஆமென், அல்லேலூயா. என்னான்னு காரணம் கேட்டால் அப்புறம் சொல்லுது, இவன் இந்த கூட்டத்துக்கு வந்தான், நான் அங்கே வந்து என்ன பண்ணிட்டேன், மேலே வந்து உட்காந்துட்டேன், இவன் தான் சரியான ஆள் அப்படின்னு. அல்லேலூயா. அப்போ ஏன் அப்படின்னா, நாம் இன்றைக்கு திருப்தி அடையாமல், தேவனோடு இருக்கிற அந்த உறவு ஐக்கியத்தில் திருப்தி இல்லாமல் அங்கும் இங்குமா அலைந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது என்று தான் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அப்படி போகிறவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அதிக நேரத்தை செலவு செய்து நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கு எந்த எஃபெக்டும் வராது. அதை தெரியப்படுத்தி கொள்கிற ஒரு பாடலை பாடிட்ட பிறகு நாம் திரும்பவும் செய்திக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். நமக்கு தெரிந்த ஒரு பாட்டு தான், நூவு நாத்தோடு உண்ணாவையா நீர் என்னோடு இருக்கும் பொழுதுன்னு தமிழில் இருக்க அந்த பாட்டு. தெலுங்கு பாட்டை நாம் பாடுவோம். నువ్వు నాతోడు ఉన్నావయ్యా, నాకు భయమేల నా యేసయ్యా, నువ్వు నాలోనే ఉన్నావయ్యా, నాకు దిగులేలా నా యేసయ్యా, నాకు భయమేలా నాకు దిగిలేలా, నాకు చింతేలా నాకు భీతియేలా, నువ్వు నా తోడు ఉన్నావయ్యా, నాకు భయమేలా నా యేసయ్యా. కష్టములో నష్టములో నా తోడు ఉన్నావు, వేదనలో ఆ వేదనలో నా చేత ఉన్నావు, కష్టములో నష్టములో నా తోడు ఉన్నావు, వేదనలో ఆ వేదనలో నా చేత ఉన్నావు, అడిగిన వారికి ఇచ్చేవాడవు, వెదిగిన వారికి దొరికేవాడవు, అడిగిన వారికి ఇచ్చేవాడవు, వెదిగిన వారికి దొరికేవాడవు, కట్టిన వారికి తలుపులు తెరిచే దేవుడవు, కట్టిన వారికి తలుపులు తెరిచే దేవుడవు, దేవా దేవా నీకే స్తోత్ర. అందరూ చెబుతావు, దేవా దేవా నీకే స్తోత్ర, దేవా దేవా నీకే స్తోత్ర, దేవా దేవా నీకే స్తోత్ర, నువ్వు నా తోడు ఉన్నావయ్యా, నాకు భయమేల నా యేసయ్యా, నువ్వు నాలోనే ఉన్నావయ్యా, నాకు దిగులేల నా యేసయ్యా. వ్యాధులలో బాధలలో ఊరట్టినిచ్చావు, రక్షణలో
సమరక్షకుడై ధైర్యపరచావు. వ్యాధులలో బాధలలో ఊరట్టని ఇచ్చావు. రక్షణలో సమరక్షకుడై ధైర్యపరచావు. నేనే సత్యం అన్న దేవా, నేనే మార్గం అన్న దేవా, నేనే సత్యం అన్న దేవా, నేనే మార్గం అన్న దేవా, నేనే జీవము అని పలికిన దేవా, నేనే జీవము అని పలికిన దేవా. దేవా దేవా నీకే స్తోత్ర. சொல்லுமா எல்லாரும், தேவா தேவா நீக்கே ஸ்தோத்ர. தேவா தேவா உமக்கே ஸ்தோத்ர. தேவா தேவா உமக்கே ஸ்தோத்ர. நாதோடு உன்னவையா, నాకు భయమేల నా యేసయ్యా, నువ్వు నాలోనే ఉన్నవయ్యా. నాకు దిగులేల నా యేసయ్యా, నాకు దిగులేలా, నాకు భయమేలా, నాకు చింతేలా, నాకు భీతియేలా, నువ్వు నా తోడు ఉన్నవయ్యా. నాకు భయమేల నా యేసయ్యా. హల్లెలూయా, హల్లెలూయా. பிதாவோடு ஐக்கியமாக இருப்பதை குறித்து நாம் வேதத்தில் வாசித்த இந்த வேத பகுதியில் 1 யோவான் ஐக்கியத்தை பற்றி திரும்ப 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 அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். பொதுவாக யோவான் எழுதின நிருபங்களாக இருக்கட்டும், சுவிசேஷமாக இருக்கட்டும், யோவான் அன்பை குறித்தும் ஐக்கியத்தை குறித்தும் அதிகமாக வலியுறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி அந்த நிருபங்களில் ஒவ்வொரு அதிகாரத்தையும் நீங்கள் பார்க்கும்போது, 1வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், அங்கே கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மூல முக்கியமான உபதேசங்களை அவர் அங்கே வெளிக்காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் காரியங்களை வெளிப்படையாக பேசுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். நாம் இந்த நிருபத்தில் ஒவ்வொரு அதிகாரத்தையும் நாம் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய சத்தியத்தை, காரியங்களை அதனுக்குள்ளே அவர் வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். பொதுவாக அவரை குறித்து சொல்லும் பொழுது அன்பின் சீஷன் என்று அழைக்கிறோம். இயேசுடைய மார்பிலை சாய்ந்து கொண்டிருந்தார். இயேசுடைய மார்பிலை சாய்ந்து கொண்டு அவருடைய சொல்லலாம் ஹார்ட் பீட். நம்ம ஒரு பாட்டை பாடுறோம், இயேசு ராஜா உங்கள் இதய துடிப்பை அறிந்து கொள்ள பாக்கியம் தாங்க. அதனால தான் என்னமோ அன்பின் சீஷனாக அழைக்கப்பட்ட இந்த யோவான் கடைசி வரைக்கும் இருந்த சீஷன், அப்போஸ்தலன். அவருக்கு ஆண்டவர் யாருக்கும் கொடுக்காத வெளிப்பாடுகளை கொடுத்தார். கடைசி புத்தகம் உலகத்தினுடைய முடிவை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த யோவான் இங்கே சொல்லும் பொழுது ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிற ஒருத்தனுக்கு பிதாவோடு உள்ள ஐக்கியத்தை குறித்து இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாக இருக்கும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும், நல்ல கவனிங்க, பிதாவோடும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. சரி, இயேசு கிறிஸ்துவோடு இவங்க வாழ்ந்தாங்க, நேரடியாக பார்த்தாங்க. பிதாவோடு எப்படி இவர்கள் ஐக்கியம் வைத்தார்கள்? காணக்கூடாத பிதாவின் இடத்தில் இவர்கள் எப்படி ஐக்கியம் வைத்தார்கள்? இயேசு கிறிஸ்துவோட இவர்கள் வாழ்ந்தார்கள், உண்மை. ஆனால் பிதாவோடு எப்படி ஐக்கியம் வைத்தார்கள் என்று சொல்லும்போது யோவான் 14க்கு நீங்கள் வரும் பொழுது அங்கே தோமா கேட்குறார், பிதாவை எங்களுக்கு காட்டும், அது போதும் எங்களுக்கு அப்படின்றார். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் 14.
என்னம்மா எடுக்கிறீங்க? யோவான் 14 நீங்களாம் அங்கே பார்க்கும் பொழுது காண்பியும், நல்ல கவனிங்க. தோமா பிலிப்பு கேட்குறார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும். பிதாவை எங்களுக்கு காட்டுங்க. அப்போ பிதாவோடு நாங்கள் ஐக்கியமாக இருக்கிறோம். இந்த யோவான் தான் சொல்கிறாரு. இந்த யோவான் நிருபத்தில், யோவான் சுவிசேஷத்தில் தான் இந்த சம்பவம் நடக்குது. அங்கே தோமா கேட்குறாரு, வழி எங்களுக்கு எப்படி தெரியாதுன்னு. இங்கே பிலிப்பு கேட்குறாரு, என்ன கேட்குறாரு? பிதாவை எங்களுக்கு காட்டுங்க, அது போதும். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பதில் கொடுக்குறாரு, இவ்வளவு நாள் நான் உங்கள் கூட இருக்கிறேனே, இன்னும் நீ பிதாவை பார்க்கலன்றிய, நானும் பிதாவும் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? ஒன்றாக இருக்கிறோம். என்னை கண்டவன், சொல்லுங்கள், என்னை கண்டவன். அப்போ பிதாவை காட்டும் என்று சொன்னால் தேவனோடு ஐக்கியமாக இருக்கிற அந்த தேவனுடைய காரியத்தை நாம் பார்க்கணும். அவசியத்தை பார்க்கும் பொழுது நாம் ஆராதிக்கிற தேவனுடைய குணாதிசயத்தில் தான் பிதாவை கொடுத்த காரியம் இருக்கிறது. அந்த ஐக்கியத்தை நீங்கள் நான் அடையணும், அதை பராமரிக்கணும். அந்த ஐக்கியமாக இருக்கிறதுனால பலன்கள் நமக்கு, இதெல்லாம் என்னென்ன பலன்லாம் கிடைக்குதுன்னு தான் நம்ம இன்றைக்கு தியானிக்கும்படியாக இருக்கிறோம். அப்போ பிதாவை காட்டுன்னு அவன் சிம்பிளாக சொல்லிட்டான். உடனே காட்ட முடியுமா? பைபிளே நம்ம வாசிக்கிறோம், தேவன் ஆவியாக இருக்கிறாருன்னு இருக்குது. இயேசு கிறிஸ்து அங்கே தெளிவாக அவனுக்கு புரிய வைக்கிறாரு. என்னை பார்த்தேன்னா நீ பிதாவை பார்த்ததான் அர்த்தம். என்னை கண்டவன், சொல்லுங்கள், என் பிதாவை காண்கிறான். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், ஒன்றாக இருக்கிறோம். மறுபடியும் அதே யோவானில் பார்க்கும்போது தேவன் மாம்சத்தில், சொல்லுங்கள், வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அப்போ இந்த தேவனோடு ஐக்கியமாக இருக்கணும் என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் இன்றைக்கு பலவிதமான வழிபாடுகள் இருக்கிறது. அவர்கள் எப்படி ஆகிலும் கடவுளை தேட வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு சில காரியங்களை நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷனை பார்த்துட்டு மறுபடியும் இதுக்குள்ளே நாம் வருவோம். அவங்கெல்லாம் எப்படி கடவுளை தேடுறாங்க, எதையெல்லாம் கடவுளாக எண்ணிக்கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி நாம் அதை பார்க்கும் பொழுது, இயற்கையின் கடவுள்கள் அப்படின்னு சிலர் இயற்கையை கடவுளாக வணங்குறாங்க. ஆண்டவரால் படைக்கப்பட்ட காரியங்கள் தெய்வத்திற்கு சமமாக மாற்றுறாங்க. 15ஆம் தேதி ஜனவரி வரப்போகுது. என்ன பண்டிகை சொல்லுங்கள்? சரி, பொங்கலில் என்ன பண்ணுவாங்க ஜனங்க? என்ன பண்ணுவாங்க? தமிழர் பண்டிகைன்னு சொல்லி அது ஒரு டைட்டில் கொடுத்துட்டான். ஆனால் அதற்குள்ளே நடக்கிற காரியங்களை கவனிச்சிங்கன்னா, சூரியனை வணங்குவார்கள். முதலாவது சூரியனுக்கு படைப்பாங்க. ஒரு வீடு கட்டுவாங்க. வீடுன்னா நம்ம கட்டுற மாதிரி வீடு இல்லை, சாணியில் வச்சு இல்லை களிமண்ணில் வச்சு இப்படி ஒரு பாமாரி போட்டு ஒரு வழி வச்சுருவாங்க. வச்சுட்டு பொங்கல் பானையை எடுத்துகிட்டு வந்து அந்த வெயிலில் பொங்கல் வைப்பாங்க, கரும்பு வைப்பாங்க. அதுதான் பொங்கல் பண்டிகை, முதல் நாள் பொங்கல். விவசாயம் செய்த அன்றைக்கு மக்கள் சூரிய பகவான் அவன் கொடுத்த அந்த கருணையினால் தான் எங்களுக்கு விளைச்சல் வந்தது என்று சொல்லி இயற்கையை, கடவுளுடைய சிருஷ்டிப்பை வணங்கினார்கள். எல்லாம் கவனிங்க, கடவுளால் படைக்கப்பட்ட இயற்கையை வணங்கினார்கள். அப்படின்னா இந்த இயற்கை மாறாத இயற்கை, நல்லா கவனிக்கணும், மாறாத இயற்கை. மழை, சூரியன், ஆறு, இதெல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறாங்க. நேபாளில் ராஜாவுடைய பீரியட் இப்போ போயிடுச்சு, நமக்கு தெரியும். இப்போ பேஜாராக இருக்குது. நேபாள் இருந்த ஆட்சி அரசியல் அமைப்பையும் மாற்றி கவுத்து போட்டானுங்க. அந்த நேபாள் அதற்கு முன்னால் அரசியல் வந்து எனக்கு தெரிந்து அரசியல் பொலிட்டிக்ன்றது இங்கே இருக்கிற மாதிரி எலெக்ஷன்லாம் வந்தது 2010 அதுபோல் 9, 8 அந்த டைமில் வந்துச்சு. அதுக்கு முன்னால் ராஜா ஆட்சி தான், ராஜாக்களுடைய தான் ஆட்சி இருக்கும். ராஜாவுடைய ஃபோட்டோ தான் வந்து எல்லா ஸ்கூல்லையும் இருக்கும். அதுக்கு முன்னால் தான் அசம்பிள் ஆகணும், அவங்க பாட்டு பாடணும். ரூபா நோட்டில் ராஜாவோட படம் இருக்கும். அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இப்போ நம்ம இதில் வந்து சிங்கம் இருக்குது, கவர்மெண்ட்டுடைய முத்திரை. இன்னொரு பக்கம் வேறு ஏதாவது காந்தி படம் ஏதாவது போட்டுக்கிறாங்க, பார்லிமெண்ட் அதெல்லாம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ராஜாவோட படம் ஒன்றில் இருக்கும் எல்லாத்துலேயுமே. அதுக்கு அடுத்த பகுதியில் பின்னாடி பார்த்தீங்கன்னா மலை, மரம், சூரியன், சந்திரன், கத்தி, இதெல்லாம் படம் போட்டிருக்கும், பிரிண்ட் ஆகிருக்கும்.
சிங்கம் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்க அதை வணங்குகிற கடவுளுக்கு ஒப்பாக அவர்கள் வணங்குகிறார்கள், இயற்கையை வணங்குகிறார்கள். வேதம் என்ன சொல்லு? ரோமர் 1:23 வாசிங்க. அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள் ரூபங்களுக்கு ஒப்பா மாற்றிட்டாங்க. நம்ம ஆளுங்களும் சொல்லுவாங்க, அதாவது இது எப்படின்னா சாத்தானுடைய தந்திரம். நான் இப்போ ஓப்பனாக நான் சொல்கிறேன், பொங்கல் பண்டிகை நம்ம கொண்டாடலாமா அப்படின்னா கொண்டாடக்கூடாது. இல்லை பாஸ்டர், நான் விவசாயம் பண்ணுறேன்னா ஓகே கொண்டாடிக்கோ, அறுவடை அறுத்து நெல் அறுத்து மூட்டை மூட்டை அடுக்கி வச்சுக்கிறேன். அதனால் பொங்கல் வச்சு அது அறுவடை செஞ்சதுலேருந்து பொங்கல் வச்சு அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவன் கடவுளாக சூரியனை வணங்குறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதோடு ஒரு ஐக்கியம் கொள்ளும்படியாக வருஷத்தில் ஒரு முறை சில பேர் டெய்லி பண்ணுறான். நான் பார்க்குறேன், டெய்லி காலையில் இடுப்பில் ஒரு துண்டை கட்டிட்டு வீட்டுக்கு முன்னால் ஒரு பிள்ளையாரத்தை வச்சுருப்பான், சின்னதாக ஒரு சிலையை வச்சுட்டு அவன் என்ன பண்ண திரும்பி சூரியன் இது பண்ணுறான். புயல் காற்று அடிக்கிறப்போ மழை வர்றப்பெல்லாம் சூரியன் தெரியாது, அப்போ கும்பிட முடியாது, காணா போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரால் படைக்கப்பட்ட சிருஷ்டி, அந்த சிருஷ்டியான இயற்கையை கடவுளாக வணங்கி கொண்டிருக்கிற ஒரு குரூப் இருக்குது. 22 படிங்க, அதில் ரோமர் 1:21-2 என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவன் எப்படிப்பட்டனா இருக்கா? 22 அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லி பைத்தியக்காரராயிட்டாங்க. பைத்தியக்காரன் செய்கிற வேலை இந்த வேலை. கடவுளை விட்டுட்டு என்னது கண்டதையும் கடவுளாக நினைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கடல் சீர்ற அலையை பார்த்தவொன்னே அவனுக்கு பயம் வந்துடுச்சு. இதெல்லாம் ஆரம்ப நாட்கள் இருந்தது. அதை இன்றைக்கு அது ஒரு பண்டிகையாக கொண்டாடிட்டு வரோம். இந்த வசனம் 22 சொல்லுகிறது, அவர்கள் தங்களை ஞானி என்று சொல்லி என்னமா மாறிட்டாங்க சொல்லுங்க, பைத்தியக்காரராகி. அப்புறம் தான் சொல்லப்பட்டிருக்கு, பைத்தியக்காரரானதுனால அவன் செய்கிற வேலை எப்படி இருக்குது? கடவுளை விட்டுட்டு கடவுளால் படைக்கப்பட்ட இயற்கையை வணங்க ஆரம்பித்தான். 2வது ஆவிகளின் கடவுள். 2வது மனுஷன் என்ன பண்ணுறான்? ஆவிகளின் கடவுளாக நினைக்கிறது எது அப்படின்னு சொன்னால், பூமிக்குரிய பொருட்களில் ஆவிகளின் கடவுள் இருக்குது, கலந்துருக்கு என்று சொல்லி நம்புகிறான். அவன் எதெல்லாம் அவன் நம்புகிறான்னா, மரம் அல்லது ஒரு புதர் இதெல்லாம் ஆவி இருக்குது அப்படின்னு அவன் நம்புகிறான். அது கோபமாயிடுச்சுன்னா பேஜாராகிடும், அது கோபமாகிடக்கூடாது, கோபப்படுத்தக்கூடாது என்று சொல்லி மரம் காற்றடிச்சா ஆடும். இவன் என்ன நினைக்கிறான்? மரம் ஆடி கீழே உளுந்துடும், பண்ணிடும், நம்ம மேலே நசிக்கிடும் அப்படின்னு சொல்லி மரத்தையும் சொல்லுங்க வேற எதையும் வணங்குறான். மரத்தையும் இங்கே நம்ம பார்க்கிறோம், அசைந்து கொண்டிருக்கிற மரத்தையும் புதரையும் புதராக இருக்கிற இடத்தையும் கடவுளாக அவன் வணங்கி கொண்டிருக்கிறான். அவைகளை நம்புகிறவர்கள் இன்றைக்கு எதுக்குன்னா, அது கொடூரமாக நம்மளை எதாவது தாக்கிடும், அதனால் அதை அமைதிப்படுத்தணும்னு சொல்லி அதன் மேலே அக்கறை உள்ளவர்களாக அதை அவர்கள் வணங்க ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் இதெல்லாம் மாறக்கூடியது. நான் முதல்ல சொன்ன இயற்கையின் கடவுள்லாம் மாறாதது, அப்படியே இருக்கும். அது தோன்றலேருந்து நம்ம அப்பா காலத்தில் தாத்தா பூட்டங்காலத்துலேருந்து அப்படி தான் இருக்குது. சூரியன் அப்படியே தான் இருக்குது, எல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஆனால் இது மரம் இதெல்லாம் மாறும். காற்றடிச்சா உளுந்து போயிடும், வெட்டி போட்டுருவான். அந்த காலத்திலலாம் அப்படி இருந்துச்சு, உங்களாம் தெரியும். மரத்துக்கு எல்லாம் பட்டை போட்டு குங்குமம் வச்சு கும்பிட்றாங்க. ஏன்னா அந்த மரத்து மேலே இருக்கக்கூடிய பயம், அதில் ஆவி இருக்கும், பிசாசு இருக்கும். வேப்ப மரமா என்ன இருக்கும்? என்ன ஆவி இருக்கும்? முனீஸ்வரர் இருக்கான். அல்லேலூயா. கண்ணதாசன் ஒரு பாட்டு, வேப்ப மரம் குளத்திலிருந்து பேய் ஒன்று ஆடுதுன்னு அன்றைக்கி பயமுத்தி வச்சான்னு. அதுபோல் இன்றைக்கு மனுஷன் என்ன பண்ணுறான்? மரத்துக்குள்ளே ஒரு ஆவி இருக்குது, ஸ்பிரிட் தங்கியிருக்கு, ஈவில் ஸ்பிரிட் இருக்குது, அதனால் நம்மளை எதாவது பண்ணிடும் அப்படின்னு பயந்து அதை அமைதிப்படுத்துவதற்கு காவு கொடுக்கறதும் கோழியை கடா வெட்டுறதும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது. 3வதாக கிரேக்க மற்றும் ரோமானிய கடவுள்கள். இதை பண்ட காலத்தில் கிரேக்கர் ரோமானியர்கள் என்ன பண்ணாங்க? ஆகாய மண்டலத்து கடவுள்கள் இருந்ததாகவும் அதெல்லாம் பூமியை பார்த்துக்கிட்டே இருக்குது, நம்ம செய்கிற எல்லா நடவடிக்கையும் பார்க்குது அப்படின்னு அவங்க நம்பிக்கொண்டிருந்தார்கள். அதனால்
அவர் என்ன பண்ணாங்க, சில நேரங்களில் அந்த கடவுள் நமக்கு ஹெல்ப் பண்ணும், சில நேரங்களில் கோபம் வந்தால் நம்மளை அழிச்சிடும் என்ற ஒரு நம்பிக்கை உடையவர்களாக அவர்கள் அந்த காரியத்தை அவர்கள் வணங்க ஆரம்பித்தார். ஆகாய மண்டலத்து கடவுள்கள் இருந்ததாக நம்ம பைபிள் சொல்லுது. ஆகாய மண்டலத்தின் சொல்லுங்க, யார் இருக்கிற ஆகாய மண்டலத்தில்? பொல்லாத ஆவி சேனைகள். கிரேக்கர்கள் ரோமானியர்கள் இதை வணங்கினாங்களாம் அவங்களுடைய காரியத்தில். நாலாவதாக இந்து சமயத்தில் நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான கடவுள்கள் இருப்பதாகவும் எல்லாம் கடைசியில் முடிவில் ஒரே கடவுளுக்குள்ளே போய் அடங்கிடும் அப்படின்னு அவங்க நம்பிக்கிறாங்க. நான் சொல்கிறேன் 30 கோடி தேவர்கள்னு சொல்கிறாங்களே, என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய நம்பிக்கை கடைசியில் இதெல்லாம் ஒரே இடத்துல போய் இணைஞ்சிடும், சேர்ந்துடும், ஐக்கியமாயிடும், உள்ளே போய் பூந்துடும். இப்போதைக்கு வெளியில் என்ன பண்ணிருக்கு, அது செயல்படுது அப்படின்னு இந்துக்களுடைய நம்பிக்கையாக அவர்கள் கடவுளாக வணங்குகிறார்கள். ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், அவர் ஒரு வேற்று மதத்துக்காரர் தான் அவர் மதத்தை பற்றி தான் அவர் சொன்னார், இந்து மதத்துக்காரர் தான் அவர் சொன்னார். மனுஷன் சும்மா இருக்க மாட்டான். கொரோனா டைம் வந்துச்சு, கொரோனா மாரியம்மான்னு ஒன்று உருவாக்கிட்டானுங்க, கோயிலை கட்டானுங்க அப்படின்னு. அல்லேலூயா. அதை வச்சுக்கிட்டு படுறானுங்க, அவனுங்க பாட்டு போடுறானுங்க, பண்ணுறானுங்க, புதுசாக ஒரு கடவுளை ஏற்படுத்திட்டானுங்க. எது வந்தாலும் அதான் மனுஷனுடைய நல்ல கவனிங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். மனுஷன் எதெல்லாம் பார்த்து பயந்தானோ அதெல்லாம் என்ன பண்ணிட்டான், ஒரு கடவுளா மாற்றிட்டான், இனிமேல் நம்மளை தாக்காதுன்னு. அப்போ இங்கே நாம் வாசிக்கிறோம், இங்கே நாம் பார்க்குறோம் இந்து சமயத்தில் காணப்படுகிற காரியங்கள் இது. இன்றைக்கு கர்த்தராகிய தேவனோடு நாம் கொண்டிருக்கிற உறவு, அந்த உறவு என்ற பேருக்கு தான் ஐக்கியம் என்ற அர்த்தத்தை உடையதாக இருக்கிறது. பிதாவோடு நாம் உறவு வைக்கிறது தான் ஐக்கியத்தை குறிப்பிடுகிறது. பிதாவோடு நான் ஐக்கியமாக இருக்கேன்னா அவரோடு உறவாடுகிறேன். அல்லேலூயா. அவரோடு நான் உறவாடி கொண்டிருக்கிறேன். அந்த உறவாடுதல் நமக்கு தெரிந்திருக்கிறபடி ப்ரேயர், ஜெபத்தினால கடவுளோடு நம்ம என்ன பண்ணலாம், பேசலாம். ஜெபக்குழுக்கள் ஒட்டி இருக்குது, போகும்போது பார்த்துட்டே போங்க. மறுபடியும் ஒவ்வொரு தடையும் பார்த்துட்டு அந்த டீம் யாருன்னு பார்த்து உடனே அதில் எழுதுங்க, டைமை கேட்டு எழுதுங்க. சீக்கிரமாக ஆண்டு முடிய போகுது, கதையை போல் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஸ்தோத்திரம். அப்போ கடவுளோடு நீ உறவு வைக்கிறாய் என்று சொல்லும் பொழுது அதுதான் ஐக்கியத்தை குறிக்குது. பிதாவோடு நான் உறவு வைக்கிறேன்னா ஐக்கியத்தை குறிக்கிறது. அந்த உறவு என்று சொல்லும் பொழுது அந்த உறவுக்கு ஒரு அடிப்படையான ஒரு காரியம் ப்ரேயர், ஜெபம். நம்ம அவரோடு உறவு வைக்கணும்னா ப்ரேயர் பண்ணி ஆகணும், ஜெபிக்க வேணும். அல்லேலூயா. பிதாவோடு நம்ம உறவு வைக்கணும்னா ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணாமல் நம்ம கிடப்போம் அப்படின்னு சொன்னால் அவரோடு நாம் உறவு வைக்க முடியாது. நான் சொன்னேன், தேவன் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் எந்த இடத்துல எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கிறார். அவர் பரிசுத்தமானவர், நீதி உள்ளவர், அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர். அவர் தனிப்பட்டவராக இருக்கிறார், தனித்து இருக்கிறார். ஒன்றான மெய்தேவனும், நான் வேதத்தில் வாசிக்கிறேன், ஒன்றான மெய்தேவன், ஒரே ஆள் தான், ஒரே கடவுள் தான். அதையும் பாடி தான் காட்டுறானுங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்கிறான். உலகத்தில் ஒரே தேவன், ஒரே கடவுள். அவர் தனிப்பட்டவராக இருக்கார், வல்லமை உள்ளவராக, சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார், அன்புள்ளவராக இருக்கிறார், இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற அந்த பிதாவாகிய தேவனுடைய பண்புகளை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்போ அவரோடு நீங்கள் நானும் ஐக்கியமாக வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாம் ஜெபத்தினால அவரோடு கூட நாம் ஐக்கியப்பட வேண்டும். அந்த ஐக்கியத்திற்கு இன்னொரு பேர் உறவு. அவரோடு உறவு வைத்து கொள்வது. இந்த உலகத்தில் இரத்த சம்பந்தமான உறவுகள் நம்ம முக்கியப்படுத்துகிறோம். அநேக நேரங்களில் முக்கியப்படுத்திட்டு இரத்தத்தை கொடுத்து நம்மளை கழுவி, பாவத்தை கழுவி பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்தின அந்த உறவை சீப்போ அப்படின்ட்டு போயிடுறோம். அதையும் பைபிள் எழுதியிருக்கு. அசுத்தம் என்று எண்ணி இயேசுடைய ரத்தத்தை காலால் மிதிக்கிற கூட்டமும் இன்றைக்கி இருக்குது. மதிக்காத கூட்டம், மிதிக்கிற கூட்டம் இயேசுவை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்கே நான் வாசிக்கிறோம், ஒரு வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது விக்கிரக வழிபாட்டை குறித்து நாம் பார்க்கிறோம். அத்தனே என்ற மக்களை குறித்து பவுல் சொல்கிறார். நம்ம எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 27, 28வது வசனம்.
தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக செய்தார். அவர் யாருக்கும் என்ன இல்லை, தூரமான தேவனே இல்லை, அவர் தூரமான ஆள் கிடையாது. கர்த்தராகிய தேவனை அறிந்தவர்கள் அவரை தேடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவரை அறிந்தவர்கள் கடவுளை தேடுவாங்க. கடவுளை தேடாதவன் யாருன்னா ஆண்டவரை அறியாதவன், ருசி பார்க்காதவன். ஏதோ ஒரு பொருளை நம்ம ருசி பார்த்துட்டோன்னா அந்த பொருள் கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறோம். எங்கேயோ ஒரு இடத்துல சாப்பிட்டா கூட என்ன பண்ணுறோம், அந்த பொருள் இங்கே கிடைக்கலன்னா அந்த பொருள் வாங்கிடுவாங்க, சாப்பிட்லாம், நல்லா நான் சாப்பிட்ருக்கேன், டேஸ்ட்டாக இருக்கும். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா நாம் அதை ருசி பார்த்துடுக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரை அறியாதவர்கள் நாம் இங்கே பார்க்கிறோம். தேவனை அறியாதவர்கள் அவரை தேட மாட்டாங்க, தேவனை அறிந்தவர்கள் தேடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களை வாசி தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை அறிந்து அவருடைய விருப்பத்தை, அவர் சமூகத்தில் இருந்து அவருடைய பசி தாகத்தை நாம் சரி செய்யும்படியான ஒரு ஆவல் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். நேற்றைக்கு நான் வாசித்த சங்கீதக்காரனுடைய அனுபவத்தை சொல்கிறார். சங்கீதம் 42 மானானது நீரோடை வாஞ்சிப்பது போலன்னு சொல்கிறார். என் தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது, தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவரோடு நாம் நெருங்கி சேருகிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால், நாம் இங்கே சொல்லியிருக்கிறது போல அவரை நாம் அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவரை தேடுவோம். ஆண்டவருடைய வசனமாக தான் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடு. தேடு, நாம் தேட வேண்டும். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமி. யாக்கோபை போகும் பாதையில்
தருவதெல்லாம் உமதன்னை கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதன்னை அருமையாய் என்னை அழைக்கும் அன்பின் தூதராக செய்யும் அருமையாய் என்னை அழைக்கும் அன்பின் தூதராக செய்யும் தேவனே நான் உமதன்னையில் ஏனோ ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கான நம்முடைய தேவை அப்படி என்ன இருக்கு? இப்போ நாம ஏன் தேவனை தேடணும்னு சொன்னேன், அவர் சாயலாக படைக்கப்பட்டிருக்கோம். தேவனுக்கான தேவை நாம் ஏன் அவருக்கு தேவைப்படுறோம், ஏன் அவர் நம்மோட ஐக்கியம் வைக்க நினைக்கிறார் அப்படின்னு சொன்னால், முதல்ல நான் சொன்னேன் அவரை போல் நம்ம படைச்சிருக்கபடினால அவரோட நாம் உறவு வைத்தாகணும். இங்கே அவர் ஏன் நம்மை தேடுகிறார் அப்படின்னு சொன்னால், அவர் நாம் மகிமைப்பட வேண்டுமானால் ஒரு அற்புதத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் மத்தியில் என் மத்தியில் செய்தால் தான் அப்படி நாம் மகிமைப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மிருகங்கள் மத்தியிலேயோ அல்லது காட்டிலேயோ ஒரு கடல்லையோ எதை செஞ்சாலும் அது மகிமைப்படாது. ஆமென், அல்லேலூயா. அதனால் நாம் அவருக்கு மிக தேவை. நம்மை கொண்டு நம்ம மத்தியில் தான் அவர் என்ன பண்ணுறார், அற்புதங்களை செய்வார். ஆமென், அல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்துவதற்கு நம்ம தான் அவர் வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நமக்கு தெரிந்த ஒரு வசனமே இருக்குது. நான் அடிக்கடி கிளாஸில் கூட சொல்லுவேன், ஞானஸ்தான கிளாஸில், பிசாசியாக நம்மளை டார்கெட் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் அவன் செஞ்சிருந்த வேலையை நம்ம செய்யும்படியாக கடவுள் அவரை போல் படைத்தார். ஏன்னா வேற ஒரு உருவத்தை படைச்சா அது கீழ்ப்படியாதுன்னு தான் உங்களையும் என்ன அவரை போல் படைத்தார். என்ன போல் நம்மளை போல் படைச்சாலாவது ஒழுங்காக உருப்படியாக இருப்பான்னு. ஆனால் பிசாசுக்கு தன்னை விற்று போட்டுட்டான். ஆமென், அல்லேலூயா. அப்போ கவனிங்க, அந்த பிசாசு இன்றைக்கு மனிதனை வஞ்சித்து வச்சதுனால தான் மனுஷன் விழுந்து போனான். ஆண்டவர் இல்லைன்னா மனுஷனை போல் படைக்க அவரை போல் படைக்காம வேறு ஏதோ ஒன்று படைச்சிருக்கலாம். ஆனால் ஏன் அப்படி படைக்கலைன்னா அவரை போல் நம்ம படைக்க காரணம் அவரை போல் நாம் இருப்போம், உறுதியாக நிற்போம் என்ற நம்பிக்கையில் நம்மளை படைத்தார். ஆனால் இன்றைக்கு பிசாசன் நம்மளை ஏமாற்றிட்டான். இப்போ பிசாசு செய்துக்கிட்டு இருந்த அந்த வேலையை, துதிக்கிற வேலையை, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வேலையை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சொல்லுமா அல்லேலூயா. ஏசாயா 43:21 இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். துதிக்கிற வேலை. மேலே வசனத்தை பார்த்துங்க, என்ன போட்டிருக்கு? ஏசாயா 6 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் துதித்து கொண்டே இருப்பாங்க. ஆமென், அல்லேலூயா. அந்த வேலையை அவர் நீங்கள் நானும் செய்யும்படியாக அவரை மகிமைப்படுத்தும்படியாக ஏற்படுத்தினார். அதனால் நம்மத்திலே தான் அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் தம்முடைய வல்லமையும் காண்பிப்பார். அதுக்கு நீங்கள் நானும் தேவை. ரெண்டாவது, கடைசியாக நம்மளை கொண்டு தான் அவர் அந்த பரலோகத்தில் மகிமையாய் வீற்றிருக்க போகிறார். ஆமென், அல்லேலூயா. அதனால தான் இங்கே நாம் பார்க்கிறோம், அவருடைய தேவை நீங்கள் நானும் இருக்கிறதுனால, அவருடைய விருப்பமாய் நீங்கள் நானும் இருக்கிறதுனால, ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் ஒரு கதையை போல் சொல்கிறேன். ஒரு ஊரில் ஆதரவற்ற வியாதியோடு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை. அந்த குழந்தை வியாதியோடு இருக்குது, ஆதரவு இல்லை, ஒரு சிறு பிள்ளையாக இருக்குது, யாருமே இல்லை, பேரண்ட்ஸும் இல்லை, அனாதையாக இருக்குது. அந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் யாருமே இல்லாதனால இழிவாக நடத்துகிறாங்க, கேவலமாக நடத்துகிறாங்க. ஆனால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ராஜாவோ அன்பானவர், இரக்கம் உள்ளவர், எல்லாரையும் அரவணைக்கக்கூடியவர். ஆனால் அந்த பிள்ளை வாழுகிற பகுதியில் இருக்க மக்களுடைய எந்த ஒரு உதவியோ எதுவுமே இல்லை, கரிசனை இல்லை, அரவணைப்பு இல்லை. சாப்பிடணுன்னா கூட கஷ்டப்படுறாங்க, சாப்பாடுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணவும் மாட்டாங்க.
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த ராஜா அந்த பக்கம் வராரு, ஒரு அந்த ஊர்வலமாக வராரு. ஊர்வலம் வரும்போது அப்போ இந்த பிள்ளையை பார்க்குறாரு. பார்த்துட்டு கேட்குறாரு, ஏன் நீ இப்படி இருக்க? எனக்கு யாருமே உதவி செய்கிறதுக்கு இல்லை, எனக்கு யாருமே உதவி செய்யலை, எனக்கு யாருமே என் மேலே அன்பாக இல்லை, என்னை யாரும் நேசிக்கலை, என்னை ஏற்றுக்கொள்ளலை, எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க, ஒதுக்குறாங்க என்று சொல்லும் பொழுது அவர் மனதுருகி எப்படி அந்த பிள்ளையை அவர் என்ன பண்ணுறாரு, அழைச்சிக்கிட்டு போகிறார். அரண்மனைக்கு போய் எல்லா விதமான உபசரிப்பும் பண்ணுறார். பண்ணிட்டு நல்லா இது பண்ண பிறகு அதுக்கப்புறம் தன்னுடைய பிள்ளையாக அதை சுவீகரித்து எடுத்துக்கொள்கிறார். ஏன்னா அதுக்கு அனாதை, அதுக்கு பேரண்ட்ஸ் இல்லை. இந்த உலக வாழ்க்கையிலையும் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையும் ஒரு விதத்தில் அப்படி தான் இருக்குது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை இந்த உலகத்தில் நம்ம எதெல்லாம் நம்ம காப்பாற்றும், எதெல்லாம் நம்மளை நடத்தும் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோமோ அதெல்லாம் நம்மளை என்ன பண்ணிடும், ஒரு நாள் கைவிட்டுடும். நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழக்கூடிய சூழ்நிலை, நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு அனாதை குழந்தை போல் நம்பிக்கையற்ற உதவியற்ற நிலையில் பாவத்தோடும் வியாதியோடும் மரணத்துக்கு ஏதுவான காரியத்தோடும் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் தேவனால் நீங்கள் நான் அன்பு கூறப்பட்டிருக்கிறோம், மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. நான் சொன்னேன், பிதாவுடைய காரியத்தை நீங்கள் நடைபிடித்து அவருடைய குணாதிசயங்கள் மூலமாக நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவரோடு இணைகிற காரியங்கள் நாம் பார்க்கிறோம். இங்கே அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்காக எப்பொழுதும் கரிசனையோடு இருக்கிற ஒருவர் இருக்கிறாரு. அதனால் அவரோடு நீங்கள் நானும் ஐக்கியத்தை வைத்து கொள்ள வேண்டும். நம்ம மேலே கரிசனையாக இருக்கிறார். கரிசனைன்னு சொன்னால் என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? கரிசனையாக இருக்காருன்னா என்ன அர்த்தம்? அக்கறை, ஞாபகம் வச்சுங்க. அக்கறை ஒன்று இருக்குது, அந்த அக்கறை இல்லை. நாமளும் ஒரு நாள் அக்கறைக்கு போகணும். ஒரு பாட்டு, மலையாள பாட்டு கூட இருந்துச்சு, இந்த பாட்டுக்குள்ளே இல்லைன்னு நினைக்கிறேன். அக்கறைக்கு யாத்திரை செய்யும் செஞ்சாரி. நம்ம கூட அக்கறைக்கு போகணும், பரம காணானுக்கு போகணும். அப்போ நம்ம மேலே அக்கறை உள்ளவராக, கரிசனை உள்ளவராக ஒரு தேவன் இருக்கிறாரு. அதனால் அந்த தேவனோடு நீங்களும் நானும் என்ன பண்ணணும், உறவு கொள்ள வேண்டும், ஐக்கியம் வைத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் அந்த நிருபத்தில் அதை தான் என்ன பண்ணுறார், திரும்ப அவர் வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். திரும்ப அவர் வலியுறுத்துகிறார். நம்ம அந்த 3ஆம் சொல்லும்போது பிதாவோடு நான் ஐக்கியமாக இருக்கிறேன். அப்போ அந்த ஐக்கியமாக இருக்கிற ஒரு தனிப்பட்ட ஐக்கியம் வைத்து கொள்ளக்கூடிய ஒருவரை நாம் தேடி கண்டுபிடிப்பது சாத்தியமானதா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது சாத்தியமானது தான். அவரை நாம் கண்டுபிடிப்பது மிக சாத்தியமானது தான். ஆனால் அந்த ஐக்கியத்தை நீங்கள் நானும் சாத்தியமானதாய் மாற்றுவதற்கு முதலாவது நம்மை தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து சரியான விதத்தில் நாம் அவரை என்ன பண்ணோம், தேடணும். நம்ம நேரம் இல்லை, பிஸின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நேற்றைக்கு நான் பார்த்தது வேறு காரியங்கள், உலகத்துக்குரிய ஒரு முன்னுரையாக சொல்லப்பட்ட ஐக்கியம் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம், நிபந்தனைகள் இதெல்லாம் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு ஐக்கியம், பிதாவோடு நீங்கள் நானும் ஐக்கியத்தை வைத்து கொள்ள வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்தும் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சொல்கிறார் இதை குறித்து. 1 யோவான்லையும் நாம் பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிங்க. ரைட். இப்போ ஆண்டவரை அறிந்தவர்கள் அவரை தேடுவாங்க ஐக்கியம் கொள்ள. அப்போ நீ எப்படி அறிய முடியும் அப்படின்னு சொன்னால், கற்பனையை நீ கை கொள்ளனா அவர் அறிஞ்சிருக்கிறன்னு அர்த்தம். வசனங்களை உன் வாழ்க்கையில் கை கொண்டா நீ அவரை அறிந்திருக்கிறவன் தேடுவான், கடவுளை தேடுவான், பார்க்கணுன்ற ஆசை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கற்பனையை நீ கை கொண்டிருக்கிறதுனால அவரை அறிந்திருக்கிறோம் அப்படின்னு அங்கே வசனம் சொல்லுகிறது. அந்த வசனங்களை அடுத்து நீங்கள் வாசிக்கும் பொழுது 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் என்ன வாசிக்கிறோம்? நேற்றைக்கு பார்த்தோம், என்ன பார்த்தோம்? ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லியும் என்ன பண்ணுறான், பகைக்கிறவன் இன்னும் இருளில் இருக்கிறான். நேற்றைக்கு நம்ம தியானிச்சோம். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு வாசிங்க மறுபடியும். அதை அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனா இருக்கிறான். அவனுக்குள்ள சத்தியம் இருக்காது. சத்தியமாக சொல்கிறாங்க, சத்தியமாக இருக்காது. எது இருக்காது? சத்தியம் இருக்காது. அப்போ அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு மனுஷன்
அவருடைய கற்பனையை கை கொள்ளாமல் இருப்பான்னா அவன் பொய்யன். அப்போ கற்பனையை கை கொள்ளும் பொழுது, கடவுளுடைய வார்த்தையை கை கொள்ளும் போது நீ அவரை அறிகிற நீ அவரை தேட முற்படுவ. முதல்ல உனக்கு அவரை குறித்த அறிவு உனக்கு வருது, ஒரு தெளிவு வருது கடவுள் யாருன்னு. இப்போ அதை நீ என்ன பண்ணுற, தேட ஆரம்பிக்கிற. உதாரணம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். வெளியூரில் நாம் இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு ருசி உள்ள ஒரு பதார்த்தம், ஏதோ ஒரு ஸ்வீட் வச்சுக்குவோமே, நம்ம இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. அந்த ஸ்வீட்டை பற்றி ஒருத்தர் சாப்பிட்டவர் சொல்கிறாரு, இப்படி இருக்கும், இந்த கலரில் இருக்கும், அது வாயில் போட்டால் அப்படியே பனியார மாதிரி, அப்படியே தேன் மாதிரி அப்படியே உருகி ஓடும், பார்க்கும்போது கல்லாக இருக்கும், போட்டால் அப்படியே உள்ளே அப்படியே தொண்டையில் அப்படியே இறங்கும், மெதுவாக சூப்பராக இருக்கும், இனிப்பாக இருக்கும், அப்படி எப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சிங்களேன். நம்ம அதை கேட்டுக்கிட்டு கொண்டு இருக்கும்போதே நமக்குள்ளே என்ன ஒரு ஆவல் உண்டாகும். என்ன ஆகும்னா, அது வாங்கி சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல. இப்போ நம்ம அறிந்து கொள்கிறோம், முதல்ல அதை குறித்த ஒரு நாலேஜ் நமக்கு கிடைக்குது. ஆனால் அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், அதை நம்ம எப்படியாவது தேடணும், வாங்கி சாப்பிடணும், கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அப்போ அதை குறித்த அறிவு முதலாவது அறிந்து கொள்கிற அந்த ஆவல் நமக்கு இருக்குமானால் நாம் அதை தேட ஆரம்பிப்போம். அதை எப்படியாவது அடையணும் என்ற எண்ணம் நமக்குள்ளே வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு அந்த அறிவே இல்லை அப்படின்னு சொன்னால், அந்த அறிவு எப்படி வரும் அப்படின்னா, பைபிள் சொல்லுது, அவருடைய கற்பனைகளை நீ கை கொண்டேன்னா உனக்கு வரும். அவர் யாருன்னு, கடவுள் யாருன்னு நீ தெரிஞ்சுக்குவேன். ஆமேன், ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு நீ அவரை பார்க்கணுன்ற ஆவல் உனக்குள்ளே வரும். ஆமேன், ஹல்லேலூயா. அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ அடுத்து நம்ம அதிலே தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது, யோவான் 1 யோவானிலே 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன வாசிக்கிறோம்? தேவனால் உண்டானவர்கள். பேதுரு அழகா சொல்றாரு, நீங்கள் எதனால ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள்னு சொன்னா, களங்கம் இல்லாத, அழியாத, விலையேற பெற்ற அவருடைய வசனத்தினாலே திரும்பவும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே, சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்களே. திரும்பவும், இந்த வார்த்தை கவனிக்கணும். ஒரு முறை பிறந்துட்டோம், ஆனால் ஆண்டவருடைய வசனத்தினாலே திரும்பவும் ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாரு, படைச்சிருக்கிறார் ஒரு புது சிருஷ்டியாக. இங்கே அந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, தேவனால் உண்டானவர்கள், நீங்கள் தேவனால் உண்டானவர்கள். 6ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? தேவனால் உண்டாகி இருக்கிறோம். 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிங்க. 1 யோவான் 5:19. 5:19. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும். 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 1 யோவான். தேவனால் பிறந்திருக்கிறான். தேவனால் உண்டானவர்கள், தேவனால் பிறந்திருக்கிறவர்கள். அடுத்தது 18ஆம் வசனத்தில் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1, 4, 18 நாம் வாசிக்கும் பொழுது, நாம் அங்கே நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. 1, 2. 1 யோவான். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். உண்டானவர்கள், பிறந்தவர்கள், பிள்ளைகளாக மாறணும். அவரோட ஐக்கியம் நம்ம வைக்கணும்னா இந்த 3 விதமான ஸ்டெப் இருக்குது. அவரோட ஐக்கியம் கொள்றதில் அனுபவம் 3 படிக்கட்டு இருக்குது. முதலாவது நாம் பார்க்கிறோம், உண்டாகணும். அவரால் நாம் உண்டாக்கப்படணும், அவரால் உண்டாக்கணும். 2வது அவரால் பிறக்கணும். 3வது அவருடைய பிள்ளை என்கிற சுவிகாரத்துக்கு மாறணும். பிறந்துட்டோம், நாம் மறுபடியும் பிறந்தாண்டு ஞானஸ்தானம் கொடுக்குறோம், பைபிள் சொல்லுது பிறந்துட்டோம். ஆனால் பிள்ளையாக மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளையாக மாறணும். இந்த வசனத்தை தேவனுடைய ஐக்கியத்தை நாம் விவரிக்கின்ற நேரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, அந்த ஐக்கியத்திற்கு இன்னொரு பதம் என்ன அப்படின்னு சொன்னால், நிலைத்திருத்தல், ஸ்டேபிளாக இருக்கிறது. ஐக்கியத்தினுடைய இன்னொரு பதம் என்ன அப்படின்னு சொன்னால், ஸ்டேபிளாக இருக்குது, நிலைத்திருக்கிறது. அப்படின்னா நிலைத்திருக்கிற அனுபவத்துக்குள்ளே நாம் வரணும். அப்போ நிலைத்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது, பிள்ளை என்ற அந்த ஒரு டைட்டில் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம்.
பிறந்திருக்கிறன்றது வேற, ஆனால் பிள்ளை என்கிற அனுபவம் நிலைத்திருக்கிற அந்த டைட்டிலில் வருது. அவருடைய காரியத்தில், அவருடைய உறவில் நாம் நிலைக்கிறோம். உறவு முறையில் அங்கே கூப்பிடப்படுகிறது நாம் பார்க்கிறோம். 1 யோவான் 2:24 நாம் வாசிக்கும் பொழுது, உங்களில் நிலைத்திருக்க கடவுது. ஆமேன், அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா. எங்கே சுற்றி அப்படி வந்தாலும் அவருடைய கற்பனையை கை கொண்டா நம்ம அறிகிறோம். அறிகிறவர்கள் அவரை தேடுவாங்க. அதுதான் இங்கே சொல்கிறாரு, நீங்கள் கேள்விப்பட்டதில் நிலைச்சிருந்தீங்கன்னா, அப்போ ஐக்கியம் என்று சொல்லும் பொழுது நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம். அப்போ நீங்கள் நிலைத்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால், அங்கே சொல்கிறாரு, நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள் என வாசிக்கிறோம். நம்ம அந்த வசனத்தில் அதான் வாசிக்கிறோம் 2:24. அல்லேலூயா, அல்லேலூயா. திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள், உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா, வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்கள் ஐயா, ஐயா. வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்கள் ஐயா, ஐயா. வேதத்தை ஏந்துகிறோம், வாசித்து மகிழுகிறோம். வேதத்தை ஏந்துகிறோம், வாசித்து அறிகின்றோம், தியானம் செய்கின்றோம். நாங்கள் தியானம் செய்கின்றோம். திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள், உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ளே நாம் அந்த ஐக்கியப்படும் பொழுதுதான் ரட்சிப்பையும் நித்திய வாழ்க்கையும் அவர் கொடுக்கிறார். நாம் அவருக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், விசுவாசம் கீழ்ப்படிதலை கொடுக்கணும். அல்லேலூயா. அவர் நம்ம கொடுக்குறாரு, ரட்சிப்பையும் நித்திய வாழ்க்கையும் தராரு. நீங்கள்னாலும் அவருக்கு என்னத்தை கொடுக்கணும் அப்படின்னா, விசுவாசத்தையும் சொல்லுங்கள். அடுத்தது கீழ்ப்படிதல் வேணும். கீழ்ப்படியில் அப்படின்னு சொன்னால் நாம் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் அவரோடு ஐக்கியம் கொண்டிருக்கிறதுக்கான வழிமுறை என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, ஐக்கியம் கொண்டிருப்பதற்கான வழிமுறை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, பிதாவுடைய ஐக்கியத்தை நாம் அடைவதற்கு அதை பராமரிக்கவும் நம்மளால் முடியுமா அப்படின்னா முடியும். ஆனால் நாம் அதில் சரியான கவனத்தை செலுத்துவதில்லை. இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பிதாவோடு ஐக்கியமுடையவர்களாக நாம் இருக்கிறோம். அவராலே பிழைக்கும்படிக்கு அவருடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். 1 யோவான் 4:9 என்ன வாசிக்கிறோம்? நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இந்த உலகத்திற்கு அனுப்பினதனால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. 4:14 என்ன வாசிக்கிறோம்?
வாசிங்கண்ணா. உலக இரட்சகராக அனுப்பினார் என்று. ஆமென், அல்லேலூயா. உலக இரட்சகராக அனுப்பினார், பிதா அனுப்பினார். இப்போ இயேசுவை கொண்டு நமக்கு ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ கிறிஸ்துவில் இருக்கிற அந்த விசுவாசத்தின் மூலமாக நாம் இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்தவன் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார். நல்லா கவனிங்க. கடவுளோடு ஐக்கியம் கொள்ளணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஐக்கியத்தில் முக்கியமான ஒரு காரியம், தேவன் கர்த்தர் நமக்குள்ளே அவர் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கிறிஸ்துன்ற வசனம் நமக்கு தெரியுது. ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுகிறது? தேவன் நமக்குள்ளே நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொன்னால் 1 யோவான் 4:15 என்ன வாசிக்கிறோம்? இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், கர்த்தர் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். அப்போ ஐக்கியத்தை நீங்கள் நானும் பராமரிக்கணும் அப்படின்னா நான் சொன்ன அதுதான் 2 விஷயம் நம்மிடத்தில் ஆண்டு எதிர்பார்க்குறார். 1 விசுவாசம், 2வது கீழ்ப்படிதல். அவர் நமக்கு தராரு ரட்சிப்பு, நித்திய வாழ்க்கை, இட்டர்னல் லைஃப், சால்வேஷன் அண்ட் இட்டர்னல் லைஃப் 2 அவர் தராரு. நம்மள்ட்ட அவர் எதிர்பார்க்கிறது ஃபெய்த், ஒபீடியன்ஸ் 2 எதிர்பார்க்குறார். இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிற எவனோ அப்படின்னா அதை விசுவாசிக்கிற எவனோ அவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். 2 பேரும் ஒன்றுக்குள்ள ஒன்றா இருக்காங்கன்றார். ஐக்கியத்தை பராமரிக்கணும்னா நம்ம ஒருத்தரை நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அன்பாக இருக்கணும். தேவனுக்கு கீழ்ப்படிதல் குறித்து நாம் பார்த்தோம். மற்றும் சத்தியத்தில் நிலைத்திருக்க வேண்டும். 1 யோவானில் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள், 1 அதிகாரம் 5லேருந்து 10 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஐக்கியத்தை குறித்து காரியங்களை நாம் ஏற்கனவே பார்த்தோம், தெளிவாக இருக்கிறது. அப்போ ஐக்கியத்திற்கு நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் அவருடைய சித்தத்தை நாம் அறிந்தவர்களாக, நாம் புரிந்தவர்களாக வாழவும் செய்யணும். அது ரொம்ப முக்கியம். ஐக்கியமாக இருக்கிறதுனால என்ன பலன்? ஒரு 4 விஷயம் சுருக்கமாக நான் சொல்லி முடிக்க போகிறேன். ஐக்கியமாய் பிதாவோடு ஐக்கியமாக இருக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது முதலாவதாக 1 யோவான் 2:28 நாம் பார்க்கும் பொழுதும் ஐக்கியமாக இருக்கிற நம்முடைய பாவங்களிலிருந்து தொடர்ந்து நாம் கழுவப்படுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளே போகிறோம். கர்த்தரோடு ஐக்கியமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து தொடர்ந்து ஒரு சுத்திகரிப்பை கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருக்கார். கர்த்தரோடு நம்ம ஐக்கியமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கடவுள் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்திலேருந்து ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்பை தர்றார். ஏன்னா நம்ம ஒரேடியாக நம்ம கழுவப்படலை. வசனம் நமக்கு தெரியும். அதே யோவானில் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது அப்படின்னா சுத்திகரிச்சிடுச்சு. திரும்பவும் மனுஷன் என்ன பண்ணுறான்? பாவம் செஞ்சுட்டு தான் இருக்கான், விட்டுடுறான், மறுபடியும் பாவம் செய்கிறான். அதுக்கு என்ன பலன்? அதை எப்படி நாம் அதற்குரிய பரிகாரம் என்ன? அப்போ கடவுளோடு நீ நானும் ஐக்கிய வைக்கும்போது, தேவனோடு ஐக்கிய வைக்கும்பொழுது அவர் நம்முடைய ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய பாவங்களிலிருந்து நம்மை ஆண்டவர் கழுவுகிறவராக இருக்கிறார். கிறிஸ்து வரும் பொழுது அதை அவர் செய்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 2வதாக நாம் பார்க்கும் பொழுது 1 யோவான் 5:14 வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்? அப்போ 2வது காரியம், நாம் அவரோட ஐக்கியமாக இருந்தால் நம்ம ஜெபத்தை அவர் கேட்பார், பதில் தருவார். நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருவார் அவரோட ஐக்கியமாக இருந்தால் தான். ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு சொல்கிறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, ரொம்ப நாள் பார்க்கல, ஸ்கூல் மேட், இப்போ தான் அலுமினி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அப்பப்போ போகிறாங்க, போயிட்டு வராங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ரொம்ப நாள் அந்த காலத்தில் அதெல்லாம் சில இடங்கள்லாம் சரியாக மெயின்டைன் பண்ணாத ஒரு காரியம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ரொம்ப நாள் கழிச்சு 20 வருஷம் 30 வருஷம் கழித்து நல்லா க்ளோஸாக இருந்த ஃப்ரெண்டை சந்திக்கிறோன்னா அந்த ஆரம்பத்தில் இருந்த அந்த இது இருக்காது. அந்த ஐக்கியம் என்ன பண்ணது இருக்காது, வராது. இந்த 20 வருஷத்தில் இவன் வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு அவனுக்கும் தெரியாது, அவன் வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு இவனுக்கும் தெரியாது.
அதனால் பேசுறதுக்கு ஒன்றுமே இருக்காது. அல்லேலூயா. யாரோ போல தான் பார்க்க தோணும். என் கூட பொண்ணை கடலூரில் என் கூட படித்தவன் முதல்ல திருவான்மையில் ஐசிஐசி பேங்க் ஆரம்பிக்கிறாங்க, மேனேஜராக வரான். எனக்கு தெரியாது. நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு போகிறேன். அவன் பேரை சொல்கிறான். பார்த்தவொடனே அவன் பார்த்த வயசு அதிகமாகி போச்சுல 2 பேருக்கும். அவன் நான் மீசை வச்சுருப்பேன் அப்போ. ஆனால் மீசை இல்லாத இருக்குது. எப்படி அவன் ஐடென்டிஃபை பண்ணிட்டான். நீ என்ன ஊருன்னு கேட்டான். நான் சொன்ன உடனே நானும் அங்கே தான் அந்த எங்கே படிச்சிங்கன்னா அது போல் சொன்ன உடனே டேய் நான் தான்டா அப்படின்றான். அல்லேலூயா. அப்போ என்ன பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. எப்படி அவள் தான் முடிஞ்சு போச்சு. அப்போ படிக்கும்போது கிளாஸில் எல்லாம் ஒரே பெஞ்சில் உட்காந்துக்கின்னு நம்ம பேசுனது எல்லாம் தெரியும். அப்போல்லாம் வாத்தியார் பாடம் நடத்தின்னு இருப்பார். அப்போல்லாம் ரேடியோ வச்சுக்கின்னு டிரான்ஸ்மிட்டர் வச்சுக்கின்னு கமெண்ட்ரி கேட்போம். கிரிக்கெட்டு டெஸ்கில் குனிஞ்சிக்கின்னு. அல்லேலூயா. சத்தம் கேட்கும். அதில் சில வாத்தியார் பிடிச்சவர் சொல்லுவார், அப்பா என்னப்பா ஸ்கோரு அப்படி கேட்பார். மிரட்டிட்டு எடுத்துன்னு வாப்பான்னு வச்சுட்டு கிளாஸ் நிறுத்திடுவார். அது போல் வாத்தியார் இருக்கிறாங்க அப்போ. அல்லேலூயா. அப்போ நான் ஒருத்தரோடு ரொம்ப க்ளோஸாக இருந்துட்டு ரொம்ப நாள் விலகிட்டோம் அப்படின்னு சொன்னால் திரும்பவும் அவங்கள சந்திக்கும் பொழுது அந்த ஆதியில் இருந்த அந்த அன்பு, அந்த ஐக்கியம் இருக்காது. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆண்டவரோடு நீங்கள் நெருங்கி இருந்துட்டு விலகி வந்துட்டீங்கன்னு வச்சிங்களேன், ஜப வாழ்க்கை இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் கீழ்ப்படிதல் இல்லை, விசுவாசத்தில் குறைஞ்சிட்டிங்க அப்படின்னா திரும்பவும் நீங்கள் போகணுன்னா கஷ்டம். ஆனால் போகலாம், வழி இருக்குது. அவர் எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்காராம். நீங்களும் நானும் அவரோடு சேர்வது கஷ்டம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்குள்ளே ஒரு கில்ட்டி இருக்கும். முதல்லாம் ஜெபம் பண்ணோம், இப்போல்லாம் நம்மளால் ஜெபம் பண்ண முடியுமா? அல்லேலூயா. முடியுமா என்ற ஒரு கேள்வி. இப்போ நின்று நான் பேசிகிட்டு இருக்கிறேன். எல்லோரும் நினச்சேன் குரல் போயிடுச்சு இவருக்கு, ஒன்றும் இல்லை. ஆனால் கடவுள் இங்கே பேசும்போது எல்லாம் கரெக்டாக நடத்துகிறார். நேற்றுக்கு அப்படி தான் பாடவே என்னால் முடியல. அல்லேலூயா. அப்போ அவரை குறித்து நான் பாடுறோம் அப்படின்னு சொல்லும்போது நான் தான் சொன்னேன், ஆண்டவரே உங்களை குறித்து தான் பாட வந்துக்கிறேன், உங்களை குறித்து தான் பேச வந்திருக்கிறேன், எனக்கு கரெக்ட் பண்ணுங்கள். அல்லேலூயா. அப்போ நாம் இங்கே வாசிக்கிறோம், ரொம்ப நாள் பொறுத்து நம்ம ஒருத்தரை சந்தித்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த உறவு சரியாக இருக்காது. கம் போட்டுட்டோம் ஒரு ஸ்டாம்பில், ஒட்டவே இல்லை. என்னன்னா ரொம்ப நேரம் வச்சுட்டோம், காஞ்சி போச்சு. என்ன ஒட்டுமா அது? மறுபடியும் என்ன ஆகணுங்க? பசை தடவணும், அப்போ தான் ஒட்டும். அதே போல் ஆண்டவரோடு நம்ம விலகி இருப்போம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆண்டு இறுதியில் கர்த்தரோடு நீங்கள் நானும் ஐக்கியமாக வேண்டும். ஐக்கியமாகணும்னா அதுக்கு முன்னால் அவரை நீங்கள் அறிய வேண்டுமானால் கற்பனையை கை கொள்ளுங்க. அறிந்தீங்கன்னா அவரை தேடுவீங்க. அல்லேலூயா. அவரை தேடும் பொழுது அவர் உங்களுக்கு தென்படுவார். உங்களிடத்தில் அவர் எதிர்பார்க்கிற காரியம் விசுவாசத்தையும் கீழ்ப்படிதலையும், அவர் உனக்கெனக்கு தருகிறார் ரட்சிப்பையும் பரலோக வாழ்க்கையும். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் தருகிறார். மூன்றாவதாக பார்க்கிறோம். 2வது பார்த்தோம், நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். 3வது அவரோட ஐக்கியமாக இருந்தார். ஒளியில் நடக்கிற அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். பாவ மன்னிப்பை பெறுவது மாத்திரமல்ல, நம் வாழ்க்கையிலே பாவ மன்னிப்பை பெற்று நாம் அவரோடு ஒளியிலே நடக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நடத்துகிறார், அவரோட ஐக்கியமாக இருந்தால். 4வது காரியம், நாமளும் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமுடையவர்களாய் மாறுவோம். இந்த உலகத்தில் மனுஷனுக்குள்ளேயும் ஒரு ஐக்கியத்தை உண்டாகும். அவரோடு நீ ஐக்கியமாக இருந்தால் மனுஷனோட ஐக்கியமாக இருப்பேன். அதனால தான் ஆண்டவர் ஒரு வசனத்தை தெளிவாக அதே யோவானில் தான் சொல்கிறாரு, கண்ட சகோதரனிடத்தை நீ அன்பு கூறாமல் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவேன்னு கேள்வி கேட்குறார். அப்போ அங்கே நீ அவரோட கரெக்டாக இருந்தானா இங்கேயும் கரெக்டாக இருப்பேன். இங்கே ரெண்டுத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. நல்லா கவனிங்க. சிலர் கடவுளோட ஐக்கியமாக இருந்தால் போதும், இவங்கெல்லாம் யாரும் தேவையில்லை அப்படின்னா நீ இப்போ ஏமாத்துறன்னு அர்த்தம். காணாத தேவனிடத்தில் நீ எப்படி அன்பாக இருப்ப, எப்படி ஐக்கியமாக இருக்க முடியும்? அல்லேலூயா. அல்லேலூயா. அதே தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். கடைசியாக பிதாவோடு ஐக்கியமாக இருக்கிறதுனால நமக்கு பலன் இருக்கிறது. அதனால் நம்ம பெரிய பலனோ அல்லது சின்ன பலனோ நம் வாழ்க்கையில் அவரோடு நாம் ஐக்கியமாக இருக்கும் பொழுது, நெருங்கிய தொடர்போடு நாம் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஆண்டவர் நம் வாழ்க்கையில் அவர் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். இதோடு நான் நிறுத்த, நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். நாம் ஜெபிக்கும்படியாக இருக்கிறோம். எல்லோரும் எழுந்து நிற்கலாம். நம் ஆண்டவரிடத்தில் நம்ம ஒரு முறை ஒப்பு கொடுத்து